ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோடாக தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கீதா அவங்க தீபா மாதிரிக்கு நடிச்சுக்கிட்டு அவங்க ஐஸ்வர்யாட்ட அவங்க உண்மையை வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லி, நீ எதுக்காக என்ன அப்படி அந்த மலை மேலே இருந்து இப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிரு தீபா, நான் என்ன இருந்தாலும் சரி தான், உன்னை மலை மேலே இருந்து கீழே தள்ளி விட்டுருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே கீழே நின்று கேட்டுட்ருக்குறாங்க அபிராமி குடும்பத்தோடு. அப்படி சொன்னதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சொல்கிறத கேளு தீபா, தயவு செய்து நீ இந்த உண்மையை சொல்லிடாத, உன் காலில்னால நான் விழுறேன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க கீதா சொல்கிறாங்க, நான் இதுக்காக சொல்லணும், அதுதான் நீயே வாக்குமூலம் கொடுத்துட்டே இல்லை, நீ சொன்னது எல்லாமே அவங்க கீழே கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே ஐஸ்வர்யா ஒன்று முறையாக முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது கீதா சொல்கிறாங்க, இங்கே பார்த்தியா என் கையில் ஃபோன் இருக்குது, இந்த ஃபோன் நான் கார்த்தி சாருக்கு நான் பண்ணியிருக்கிறேன், அவர் எல்லாமே குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நம்ம பேசுகிறத கேட்டுட்டு இருக்கிற மாதிரி அவர் பண்ணி வச்சிருக்கிறாரு, அதனால நீ பேசுனது எல்லாமே அவங்க கீழே கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி நான் தீபா கிடையாது, நான் கீதா வாக்கும் அப்படின்னு சொல்லவும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஐஸ்வர்யா ரொம்பவே அதிர்ச்சியோட இருக்கிறாங்க. ஐயோ, நம்மகிட்ட இப்படி உண்மையை வாங்குறதுக்காக இந்த மாதிரிலாம் அவள் பண்ணியிருக்கிறாளா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடையவும் அப்போ கீதா சொல்கிறாங்க, இது எல்லாமே கார்த்தி சார் போட்ட பிளான் தான், தீபாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன இந்த மாதிரிக்கு அவர் வேஷம் போட சொன்னார், நீயும் எல்லா உண்மையும் நீ சொல்லிட்ட அப்படிங்கிறாங்க. ஒழுங்கு மரியாதை கீழே வா அப்படிங்கும்போது, இல்லை நான் கீழே வர மாட்டேன், நான் கீழே மட்டும் வந்தோம்னா கண்டிப்பாக என் புருஷன் என்னை அடிச்சே கொண்டுருவாரு, நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதனால என்ன, நீ கீழே வரலன்னா அவங்க எல்லாரும் மேலே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கீழே பார்த்தோம்னா கார்த்தி அருண் எல்லாரும் ரொம்ப கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கீதா அவங்க ஐஸ்வர்யா கையை தரன்னு பிடிச்சி கீழே இழுத்துட்டு வராங்க. கீழே இழுத்துட்டு வந்ததுமே ஐஸ்வர்யா இவங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இவங்க எல்லாரும் ரொம்பவே ஐஸ்வர்யா மேலே கோபத்தோடு இருந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா அருண் கிட்ட சொல்கிறாங்க, என்ன எனக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுறதுக்காக போகும்போது அருண் பலார்னு ஒரு அறையை கொடுக்குறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக வர, மன்னிப்பு கேட்டுட்டேன்னா மன்னிச்சிருவேனா என்ன அப்படின்னு சொல்லவும் அப்போ அபிராமிட்ட சொல்கிறாங்க, அத்தை நான் தெரியாதனமா பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீ ஒரு பொண்ணே கிடையாது, என்ன இருந்தாலும் நீ தீபாவுக்கு செய்து எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா, இன்னும் மட்டும் இந்த வீட்டில் உனக்கு ஒரு நிமிஷம் கூட இடம் கிடையாது, ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டே போ அப்படிங்கிறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ஏன் ஐஸ்வர்யா இந்த மாதிரிக்கு ஒரு தப்பு பண்ணுன, உனக்கு தீபா அப்படி என்னதான் செய்தா, சொல்ல போனாக்கி தீபாவுக்கு நீ எவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்கிற, ஆனால் அவள் ஒரு நாள் கூட உன்னை எதிர்த்து அவள் எதுவுமே செய்து கிடையாது, நீ தீபாவுக்கு செய்த துரோகம் மாதிரிக்கு நீ எனக்கு மட்டும் செய்திருந்துன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக நான் சும்மா இருந்திருக்க மாட்டேன், ஆனால் அவன் எவ்வளவோ பொறுத்து தான் இருந்துட்டு இருந்தா, எதுக்காக நீ இந்த மாதிரிக்கு பண்ணன அப்படிங்கும்போது அப்போ தர்மலிங்கம் கேட்குறாங்க, ஏம்மா என் பொண்ணு உனக்கு என்னமோ அப்படி துரோகம் பண்ணணும் அப்படி பண்ணனா, எதிராளிக்கு கூட அவள் எதுவுமே துரோகம் பண்ண மாட்டாளா, அப்படிப்பட்ட பொண்ணுக்காம நீ இந்த மாதிரிக்கு பண்ணி வச்சிருக்கிற அப்படிங்கவும் அப்போ அருண் கேட்குறாங்க, சொல்லிடி எல்லாரும் உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்களா, வாயை மூடிட்டு இருக்கிறியே, நீ அன்னைக்கு என்னன்னா கர்ப்பமாக இருக்கிற மாதிரிக்கு வேஷத்தை போட்ட, இன்னைக்கு என்னன்னா தீபாவை மலை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டு இருக்கிற, நீ எல்லாம் ஒரு பொன்னாடி அப்படின்னு சொல்லும் போது அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாங்க, நீ கர்ப்பமாக இருக்கிறதுன்னு பொய் தினமா சொல்லியிருக்கிற, அதுதானே என் பொண்ணு காட்டி கொடுத்தா, அதுக்காக நீ இவ்வளோ பெரிய தண்டனையாக கொடுப்ப அப்படிங்கவும் அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாம் நான் கர்ப்பமாக இருக்கிறது தீபா காட்டி கொடுத்தனால தான் எனக்கு அவன் மேலே கோபமாக இருந்தது, அதனால தான் இந்த தப்பு பண்ணிட்டேன், நான் தயவு செய்து நான் சொல்கிறது கேளுங்க, நான் பண்ணது தப்பு தான், ஆனால் இதுக்கு மேலே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கவும் தர்மலிங்கம் சொல்கிறாங்க, என் வயிற்றுல உனக்கு சும்மா விடாதுமா, என் வயிறு எரிஞ்சு தான் நீ போவே, நீ நல்லாவே இருக்க மாட்டேன், கடவுளே என் பொண்ணை எப்படியாவது இங்கே அழைச்சிட்டு வந்துரு கடவுளே அப்படின்னு சொல்லி தர்மலிங்கம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஜானகி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, உனக்கு நம்மள இந்த வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டோம்ல, எதுக்காக நின்றுட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதை போடி அப்படின்னு சொல்லவும் அப்போ அருண் சொல்கிறாங்க, இவளெல்லாம் அப்படிலாம் வீட்டை விட்டெல்லாம் அனுப்பக்கூடாது, இவளை போலீஸில் தான் பிடிச்சி கொடுக்கணும், கார்த்தி நீ போலீஸுக்கு ஃபோன் பண்ண அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே ஃபோன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாங்க, உங்களுக்கு அப்படி என்னதான் தீபா துரோகம் பண்ணுன்னா, சொல்ல போனாக்கி அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ரம்யாவுக்கும் ரியாவுக்கும் கூட சேர்ந்து நீங்கள் ஏதோ அவரோட பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும், ஆனால் நீங்கள் தான் மலை மேலே இருந்து கீழே தள்ளி விட்டுருப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்கிறீங்களே, நீங்களாம் என்ன மனுஷ ஜென்மங்க அப்படின்னு கார்த்தி சொல்லும் போது அங்கே பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வந்துருந்தாங்க. அப்போ அபிராமி காலில் விழுந்து அவங்க கெஞ்சிட்டு இருக்கிறாங்க, அத்தை நீங்கள் என்னை காப்பாற்றுங்க அத்தை, இதுக்கு மேலே தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது, இதுக்கு மேலே நீ செய்யறதுக்கு எந்த தப்புமே கிடையாது, இவ்வளோ ஒழுங்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ சரவணன் சொல்கிறாங்க, நீ எல்லாம் ஒரு பொம்பளையாமா, உன்னை பொம்பளை நாங்கள் தான் பேசாமல் நான் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறேன், இல்லைன்னா 4 அறையை விட்டு உன்னை கூட்டிகிட்டு போயிருப்பேன், ஒழுங்கு மரியாதை வா அப்படின்னு சொல்லி அவங்க இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ போகும்போது சரவணன் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் அப்புறமா கொடுத்துரு கார்த்தி அப்படிங்கும்போது கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. ஐஸ்வர்யா பார்த்தோம்னா கார்த்தியை பார்த்து அவங்க முறைச்சிக்கிட்டே போகிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அவங்க போனதுக்கப்புறமா அபிராமி கேட்குறாங்க, கார்த்தி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தீபாவை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கும்போது இப்போ தர்மலிங்கம்
இங்கே சொல்கிறாங்க, நம்ம தீபாவை எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே மாப்பிள்ள, எப்படி நம்ம ஆரம்பித்த இடத்துலேயே திரும்ப வந்து நின்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு தர்மலிங்கம் சொல்லவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை கண்டிப்பாக வந்து நம்ம வந்து தீபாவை நம்ம பார்த்துருவோம். ஏன்னு பார்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் சரி தீபா வந்து சக்தியோட பாதுகாப்பில் தான் இருப்பாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய கச்சேரிக்கு கண்டிப்பாக வந்து தீபாவை வந்து சக்தி அழைச்சிட்டு வந்துடுவாங்க. நம்ம தீபாவை அன்னைக்கே பார்த்துருப்போம். ஆனால் இவங்க தான் துங்கா கூட சேர்ந்துக்கிட்டு நம்மளை பார்க்க விடாமல் தடுத்துட்டாங்க ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு காத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஐஸ்வர்யா தான் காட்டுறாங்க. ஐஸ்வர்யா வந்து அவங்க லாக்கப்பில் அடைச்சி வச்சிருந்தாங்க. அப்போ சரவணனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது, நீங்கள் உடனே அங்கே வரணும் அப்படிங்கவும் சரவணன் இந்த வாரன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிருந்தாங்க. அவங்க போனதுக்கப்புறமா துங்கா வந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. ஐஸ்வர்யாவை பார்க்கணும் அப்படிங்கும்போது இன்ஸ்பெக்டர் இல்லை அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்லும் போது, இல்லை நான் வந்து ஐஸ்வர்யா பார்த்துட்டு நான் போயிடுவேன், என்னை தயவுசெய்து பார்க்க விடுங்க அப்படின்னு துங்கா சொல்லவும் அவங்களும் சீக்கிரமாக பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ துங்கா வந்து இங்கே ஐஸ்வர்யா பார்க்கறதுக்காக வரும்போது, என்ன ஐஸ்வர்யா உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு துங்கா சொல்லவும், என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணமே அந்த கார்த்தி தான், கார்த்தியும் கீதாவும் சேர்ந்து திட்டம் போட்டு என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறன்ட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து துங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஐஸ்வர்யா நீங்கள் எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, ஆனால் நீங்களும் இந்த அளவுக்கு மாட்டிப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கும்போது, எல்லாமே கார்த்தி தான் பிளான் பண்ணி என்னை சிக்க வச்சுட்டா அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் அடுத்ததான் என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது, அடுத்ததான் நான் என்ன பண்ணுறதுக்கு, கண்டிப்பாக அந்த வீட்டு பக்கம் நான் போயிடவே முடியாது, என்னை எங்கள் மாமியார் சேர்த்துக்கவே மாட்டாங்க, அப்படியே அவங்க சேர்த்துக்கிட்டாலும் என் புருஷன் இருக்காரான அவனை கேட்கவே வேண்டாம், அவனை வந்து என்ன வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டான், இதோட நான் அந்த வீட்டு பக்கமே போக முடியாது, ஆனால் இதுக்கெல்லாம் காரணமான அந்த கார்த்தியை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, வெள்ளிக்கிழமை பாட்டு பாடுறதுக்காக கண்டிப்பாக வந்து தீபா சபாவுக்கு வருவா, அவளை உயிரோடையே விடக்கூடாது, அதுதான் நான் கார்த்திகை கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு துங்கா வந்து கேட்கும்போது, ஆமாம் தீபா எப்படி பார்த்தாலும் சரி தான் சபாவுக்கு வந்து சக்தி அழைச்சிட்டு வருவா, அங்கே பாட்டு பாடுறதுக்காக வருவான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவளோட அங்கே குடும்பத்தோடு வருவாங்க, அந்த நேரம் நீங்கள் அவளை விட்டுறவே கூடாது, தீபாவை தீர்த்து கட்டிடுங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் அவன் கண் முன்னாடியே நடக்கணும், அதுதான் நான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை, என்னோட இன்னைக்கு ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுருக்கிறான்னா அது எல்லா காரணமும் அவன் தானே அப்படின்னு சொல்லும் போது, அப்போ துங்கா சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இது வந்து எனக்காக நீ கண்டிப்பாக செய்கிறே நான் தீரணும் அப்படிங்கும்போது, உனக்காக நான் செய்கிறேன் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு துங்கா வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. அப்போ கார்த்திகிட்ட வந்து அபிராமி கேட்குறாங்க, நீ என்ன பண்ண போகிற கார்த்தி அப்படிங்கும்போது, கார்த்தி எதுவுமே பேசாமல் அமைதியாக அங்கே ரூமுக்குள்ளே போயிருந்தாங்க. இதை பார்த்துட்டு அபிராமி வந்து ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. எப்படியும் தீபா வரணும், தீபாவும் கார்த்தியும் ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடவுளை கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அருணை தான் காட்டுறாங்க. அருண் வந்து ஐஸ்வர்யாவோட புடவை எல்லாத்தையும் வந்து ரோட்டில் கொண்டு அள்ளி போடுறாங்க. அப்போ அங்கே அபிராமி வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிற அருண் அப்படிங்கும்போது, எல்லாமே அவளோட ட்ரெஸ்ஸு தாம்மா, அவளுடைய ட்ரெஸ்ஸு நம்மளும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, அவளுடைய எந்த பொருளுமே வீட்டில் இருக்கக்கூடாது, அதனால தான் நெருப்பை வச்சு கொளுத்த போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன அருண் இந்த மாதிரி பண்ணுற, அப்படிலாம் பண்ணாத வா அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் நீங்கள் பேசாமல் அமைதியாக இருங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அருண் வந்து அவங்க அபிராமியை போக சொல்லவும், அப்போ அபிராமி வந்து எவ்வளோ தடுக்கிறாங்க, ஆனாலும் வந்து அருண் கேட்குற நிலைமே இல்லை. அவங்க பார்த்தோம்னா ஐஸ்வர்யோட எல்லா புடவையும் வந்து நெருப்பு வச்சு கொளுத்திருந்தாங்க. இதை பார்த்துட்டு அருண் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே உன்னுடைய ஞாபகமானு சொல்லிட்டு இந்த வீட்டில் எதுவுமே இருக்கக்கூடாது, நீ இந்த வீட்டு பக்கம் வந்துடவே முடியாது, உன்னை நான் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன்னு, ஒன்று என்ன பண்ண போகிறோம் பார் அப்படின்னு அருண் வந்து கோபத்தோடு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அபிராமி ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த எபிசோடு எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்னன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.